இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டர்போ C+ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 மாடல் இருக்குது, உங்களுக்கு கைட் பண்ணியிருப்போம். இதில் எந்த மாடல் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த cgsinfotech.com அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லேர்னிங்ஸ்னு ஹெட்டிங் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டர்போ C+ சாஃப்ட்வேர் ஃபார் விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதில் 2 லிங்க் இருக்குது. இது ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் அதுக்கான சோர்ஸ் ஃபைல் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்தே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது கரஸ்பாண்டிங் வெப்சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது, அது இன்னொரு மாடல்ன்றதும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 மாடலில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கூகுள் டிரைவில் வச்சுருக்க அந்த சோர்ஸை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது லிங்க் 1 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும், அதில் அதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கூகுளில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிருந்தீங்கன்னா அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த சோர்ஸ் ஃபைல். உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோடிங் நடக்கும். ஸோ இப்போ இந்த டவுன்லோட் எனிவே அப்படின்னு சொல்லி கொடுங்க. வைரஸ் எதாவது காமிச்சுன்னா கேர் பண்ண வேணாம், ஏன்னா அதில் exe ஃபைல் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதனால் அது மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. turboc3.zip அப்படின்ற ஃபைலு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஷோ ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஷோ இன் ஃபோல்டரில் போனீங்கன்னா turboc3ன்றது zip ஃபைலாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் போய் கூகுள் டிரைவ்லேருந்து கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாடலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அந்த மாடல் எடுத்துங்க. ஸோ ஒரு லிங்க் ஒர்க் ஆனாலும் இன்னொரு லிங்க்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஷோ இன் ஃபோல்டரில் போனீங்கன்னா இப்போ 2 ஃபைல் 2 வாட்டி நம்ம பண்ணலாம், 2 இது காட்டுது. ஸோ ஒன்று தேவையில்லை, நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ தேவையில்லை, அதனால் டெலீட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் டு டர்போ C3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம அந்த ஃபைலை. இதுக்குள்ளே உள்ளே என்ட்ராங்க, டர்போ C3க்குள்ளே உள்ள என்ட்ராங்க. ஸோ அந்த டர்போ C3க்குள்ளே இன்னொரு டர்போ C3 இருக்கும், டாஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது 2 ஃபைல் தான் வந்து உங்களுக்கு C ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபைல். ஸோ இது கம்பல்சரி, இது ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குன்னா கம்பல்சரி WinZipன்ற சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருந்தால் மட்டும்தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. WinZipன்றது நீங்கள் fileippo.com அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு WinZip கிடைக்கும். உங்கள் சிஸ்டத்தில் இல்லைனா நீங்கள் அது அங்கே போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ WinZippo இல்லை WinRAR அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதுவும் fileippo.comல போனீங்கன்னா கிடைக்கும். அதையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? WinZip இல்லாமல் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிங்க. ஸோ அப்போ வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிறோம். ஸோ டர்போ C3ன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே போங்க. திருப்பி அதுலேயே டர்போ C3 இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா டாஸ் பாக்ஸ்னு இருக்கும், டர்போ C3ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டர்போ C3யை வந்து காப்பி பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி, இல்லைனா Ctrl+C அப்படின்னு சொல்லி கொடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு C டிரைவில் நான் போடுற மாதிரி காமிக்கிறேன். C டிரைவில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு அது அப்படியே இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் தான், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ரெண்டாவது என்ன பண்ணால் டாஸ் பாக்ஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன ரூட்டில் காட்டுதோ அதே ரூட்டில் கொடுத்து க்ளோஸ்ன்னு சொல்லி கொடுத்துங்க. ஸோ டாஸ் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Cன்ற சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து 16 பிட் எடிஷனு 32 பிட் எடிஷன் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே 64 பிட் எடிஷன் வந்ததுனால அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற சாஃப்ட்வேர் தான் வந்து டாஸ் பாக்ஸ்ன்ற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரிஜினலாக C எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம 64 பிட் எடிஷன் சிஸ்டத்தில் நம்ம போய் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டம் வந்து 64 பிட் எடிஷனாக 32 பிட் எடிஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா உங்கள் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல விண்டோஸில் போய்ட்டு ஓப்பன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் போய்ட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் அது என்ன பிட் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ இந்த சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போது இதுக்கு நம்ம டாஸ் பாக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் 32 பிட் சிஸ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் டாஸ் பாக்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை.
டைரெக்டாக டர்போ C3 மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 64 பிட் எடிஷன்றது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மெத்தடில் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த பர்பஸ்க்காக தான் டாஸ் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது உங்களுக்கு. அதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ் பாக்ஸில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்க ஒரு ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து அவங்க வந்து சில செட் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் ஒர்க் பண்ணணும். ஸோ விர்ச்சுவல் டிரைவ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். அதாவது சி டிரைவ் டர்போ C3ன்றது நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க ரூட். இங்கே இசட் டிரைவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து நம்ம விர்ச்சுவல் டிரைவ், அதாவது இமேஜினரி டிரைவ். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் ஏதோ ஒரு டிரைவ் நான் செட் பண்ணிக்கிறேன். சி டிரைவில் இந்த ரூட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ பண்ணுறோம். அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா மவுண்ட் அப்படின்ற கமெண்ட். ஸோ இப்போ மவுண்ட்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நான் விர்ச்சுவல் டிரைவ் என்னவா செட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றதுனா C: அப்படின்றது Cன்றது நான் விர்ச்சுவல் டிரைவாக யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் DEF எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மவுண்ட்டு பக்கத்தில் கொடுக்குற டிரைவ் அதை தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான டிரைவாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொடுக்குற இந்த C:/டர்போ C3ன்றது உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ரூட்டை வந்து நீங்கள் சொல்கிறது. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மவுண்டட் டிரைவ் C இஸ் மவுண்டட் ஆஸ் எ லோக்கல் டிரைவ் அப்படின்னு சொல்லி காட்டுதுங்களா? அப்போது இங்கே வந்து C டிரைவ்ன்ற வந்து உங்களுக்கு நீங்கள் C: சொல்லி உள்ளே போனீங்கன்னாவே C: டர்போ C3 அப்படின்ற ரூட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம C: போகணும். அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா கமெண்ட், இது டாஸ் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். C: அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் CD bin அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டர்போ C3க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் tc.exe கொடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் CD bin சொல்லிட்டு பின்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வெறும் TC அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்வேலிட் டிரைவ் டைரக்டரின்னு சொல்லி காட்டும். நம்ம டைரக்டரிஸ் வந்து செட் பண்ணணும், அதனால அது மாதிரி காட்டுது. இப்போ டைரக்டரிஸில் போகிறோம். இப்போ போயிட்டு என்னென்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த TC வந்து எடுத்துகிட்டு C include அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே போதும். C: includeன்ட்டு இன்க்ளூடுன்ற ஃபைல்ஸ்லாம் வந்து இன்க்ளூடுன்ற டைரக்டரியில் LIB ஃபைல்ஸ்லாம் வந்து லைப்ரரின்ற டைரக்டரிஸ்லையும் இருக்கும். அதை தான் வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல செட் பண்ணுறோம். C: includeன்னு சொல்லிட்டோம். இன்க்ளூட் டைரக்டரிஸில் லைப்ரரி ஃபைல்ஸில் C: LIB அப்படின்றத நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அவுட்புட் டைரக்டரி டைரக்டரிஸ்லாம் வந்து எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். கொடுத்த பிறகு இப்போ சும்மா ரஃபாக வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்க்குறேன். சும்மா இந்த ப்ரோக்ராம் என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. அதை அப்படியே டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி வர இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம பார்த்து செட் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதுக்காக தான் இதெல்லாம் போடுறோம். ஸோ ஒரு ஹேவ் அ நைஸ் டே இந்த கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுது. ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லி போட்டு அந்த கோடிங் எழுதியிருக்கோம். இதை சேவ் பண்ணிடுவேன். F2 கொடுத்து சேவ் பண்ணணும். கொடுத்து first.cன்ற நேமில் சேவ் பண்ணியிருக்கேன் C டிரைவில். கொடுத்துட்டு இப்போ Alt C அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ பாருங்கள் எரர்ஸ்லாம் எதுவுமே காட்டல பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் எதுவும் காட்டலன்னா கரெக்டாக பாஸ் செட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் ஸோ இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் Alt 1 கொடுத்து டைரக்டரிஸ் கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது இப்போ பாத்தில் வந்து தப்பாக செட் பண்ணிடுறீங்க. இன்க்ளூடுக்கு பதிலாக இன்க்ளூட்ஸ்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க. ஜஸ்ட் இப்போ போய் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். Alt C கொடுத்தேன்னா எனக்கு எரர் காட்டுது பாருங்கள். எரர்ஸ் டூல்ஸ் காட்டுதுங்களா? ஸோ எதனாலனா unable to open include file stdio.h konya.hன்னு காட்டுதுங்களா? எதனாலனா பாத் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்றனால இந்த எரர். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல பார்த்து செட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஒரு வாட்டி செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிங்கனால போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வாட்டியும் அதுவே எடுத்துக்கும். ஆனால் அந்த மவுண்ட்டுன்னு சொல்லி கொடுத்து உள்ளே போகிறது வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் Cக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுத்து தான் போய் ஆகணும். ஆனால் ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. Cயில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒன்று நீங்கள் அன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து மவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு உள்ளே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிகிற வரைக்குமே இந்த ரூட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் போயிட்டு Alt O அப்படின்னு சொல்லி கொடுத்து டைரக்டரிஸில் போயிட்டு இங்கே நம்ம மாற்றுறோம். இப்போ மாற்றிட்டு ஓகே சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சா மட்டும்தான் அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஸ்க்ரீனில் இருக்குது. அதனால் ஆல்ட்டு ரன் ஒர்க் ஆகலை. அதனால் F6 கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு மாறிடும். இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேருந்து மேலே ஸ்க்ரீன் வரேன்னா F6 கொடுத்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இல்லை இந்த ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீன் வர வைக்கணும்னா F5 கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். Alt R கொடுத்தீங்கன்னா
ரன் ஆல்ட் ஆர் கொடுத்து என்டர் கீ கொடுக்கணும். இப்போ சிலலாம் வந்து நார்மலாக கண்ட்ரோல் F9 கொடுப்போம். இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரோல் F9 கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா டாஸ் பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆல்ட் ஆர் கொடுத்து என்டர் கீ கொடுத்தா மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ வெளியே வரேன் அப்படின்னா குவிட் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா பின்னு காட்டுது. எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாஸ் பாக்ஸை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது என்னென்னா எப்படி சியை வந்து டர்போ சின்றதை வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி டாஸ் பாக்ஸ் மூலயமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றதான் பார்த்தீங்க. அப்போ கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, வெப்சைட்குள்ளே போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து ஃபோல்டராக இருக்கும் டர்போ C3ன்னு சொல்லிட்டு, இன்னொன்று டாஸ் பாக்ஸ்னு இருக்கும். இந்த டர்போ C3ன்றதை C டிரைவில் காப்பி பண்ணி வச்சுருங்க. அது முடித்த பிறகு திருப்பி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல போயிட்டு டாஸ் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாத் செட் பண்ணுற 3ஆவது ஸ்டேஜுக்கு வாங்க. அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு C:turbo C3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் C: கொடுக்குறீங்க, CDPன்னு கொடுக்குறீங்க, TCன்னு கொடுத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களால் C வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே டர்போ C3யை வெப்சைட்டில் thisisinfo.comல இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவும் கரஸ்பாண்டிங் வெப்சைட்டில் கூட போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. ஹலோ கைஸ், ஒரு நிமிஷம். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? சியில் ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்கேன். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சி லேர்ன் பண்ணணும், சாஃப்ட்வேர் லைனுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்காக ஆன்லைனில் சி ப்ரோக்ராமிங் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, நாமளும் சி ப்ரோக்ராமிங் படிக்கலாம். இந்த மாதிரி ரன் பண்ணி அவுட்புட்டையும் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ஜாயின் பண்ணலாம். வரீங்களா? வாங்க.